இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. பாருங்கள், ஒரு அழகான மலை அடிவாரத்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நல்லா தார் ரோடு பேஸில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ரோடு பேஸில் ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்லா நீட்டாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்குற முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாட்டிக்காக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் கம்ப்ளீட்டாக என்ன சொல்ல வரும் புரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் தேவாரத்துலேருந்து 4 கிலோமீட்டர், போடியிலேருந்து 7 கிலோமீட்டருங்க. ஒரு மலை அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுங்க. நீங்கள் பாருங்கள், இதாங்க வந்து கெஸ்ட் ஹவுஸு, ஓனர் தங்குற கெஸ்ட் ஹவுஸு. பேக் சைடு வந்து லேபர் தங்குற வீடு ஒன்று இருக்குங்க. நீட்டாக வந்து ஒரு அருமையான ஒரு கெஸ்ட் ஹவுஸை வந்து கஸ்டமர் ரெடி பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டி வந்து உள்ளே வச்சுருக்காருங்க. எங்கேயுமே போக தேவையில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி பாருங்கள், தண்ணி எல்லாம் போரில் ஃபில் பண்ணி தொட்டியில் எல்லாமே அங்கே ஃபில் பண்ணி நீட்டாக வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்காருங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை செட்டுங்க, ப்ளஸ் வந்து கோழி பண்ணை செட்டு எல்லாமே உள்ளே வச்சுருக்காருங்க. நீங்கள் அப்படியே இதை வாங்கினீங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் அதை எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 ஏக்கருங்க. பாருங்கள், நல்ல ஒரு மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இது மொத்தம் 30 ஏக்கருங்க. விலை வந்து 20 லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரு. திரும்ப சொல்கிறாங்க, மொத்தம் 30 ஏக்கரு, விலை வந்து 20 லட்சம் சொல்கிறாரு ஒரு ஏக்கரு. மேக்ஸிமம் என்ன பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணணுமோ உங்களுக்கு பேசி நல்லபடியாக ஓனர்ட்டாங்க பண்ணித்தரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து 3 இருக்குங்க. ப்ரீ சர்வீஸு 1, கிணறு 1, தொட்டி 1, பங்களா 1, லேபர் ஹவுஸு 1ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா 300 தென்னங்கன்று போட்டிருக்காருங்க. அது 30 ஏக்கரில் ஒரு 300 தென்னங்கன்று போட்டிருக்காரு. கொய்யாக்கன்று கொஞ்சம் இருக்குது. கொய்யா மரம் கொஞ்சம் அப்படியே வாங்க, வீடியோ அடுத்து கொஞ்சம் கழிச்சு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபியூர் செம்மண்ணுங்க. உங்களுக்கு விவசாயத்துக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் கொள்ள பேர் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி யாராவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. வாட்டர் சோர்ஸ் என்றைக்குமே இங்கே ஷார்ட்டேஜ் ஆகாதுங்க. அவ்வளோ வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க இது உங்களுக்கு. இது நீங்கள் வாங்கி ஃபியூர் எம்டி லேண்டாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்டைலுக்கு என்ன விவசாயம் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அருமையான செம்மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வாட்டர் சோர்ஸுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டாங்க. அந்த செம்மண்ணில் பாருங்கள் வெங்காயம் எப்படி விளைச்சலாகி எப்படி இருக்கும் பாருங்கள். அதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பூரா பெரிய பெரிய வெங்காயங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வச்சுருக்கவங்களுக்கு அதில் வாங்க போகிறவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான ஏரியா உங்களுக்கு. நல்லா சுற்றுச்சூழல் நல்ல அருமையான லொக்கேஷன் அமைச்சிருக்கனால நல்ல ஏரியாங்க. இதை பாருங்கள் நீங்கள், அதுதாங்க கொய்யாக்கன்று சொன்னல, கொய்யாவில் கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன். நான் வந்து கவுண்ட் பண்ணலை. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இதை பாருங்கள், ஆட்டு பண்ணை வச்சு எல்லாம் போட்டு செட்டு போட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க. நீங்கள் அப்படியே இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். மாட்டு பண்ணைக்கு உள்ளே இருக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேங்க, டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது. வாஸ்து பிரகாரம் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வனவிலங்கு எதுவுமே எந்த தொல்லையுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாருங்கள், மண் அருமையான மண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை அடிவாரத்தில் நல்லா அமைதியாக ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் இல்லாட்டி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து இங்கே வந்து ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. நான் திரும்ப சொல்கிறேங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு. அதனால் இப்படி ப்ராப்பர்ட்டியில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல இன்கம் கொடுக்குங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, கோல்டில் போட்டால் கூட உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்க ரேட்டு. தயவுசெய்து இந்த லேண்டில் போட்டு வைங்க. உங்களுக்கு என்றைக்குமே நல்ல இன்கம் இருக்குங்க. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. மனுஷ சூழ்நிலை எப்படி நடக்குது, வீடுகள் அதை எப்படி பேங்க்கில் கொள்ள பேர் எப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த எப்படிலாம் இருந்துச்சு அதில் போட்டு வைங்க. அதை எப்படியே காட்டிலாம் உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்ல இன்கம் கிடைக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் போய் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்லபடியாக முடிச்சுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.